சென்னையிலேயே ஒரு 5 இடம் வந்து சேட்டலைட் சிட்டியா மாறப்போகுது. அதுல ஒண்ணு செங்கல்பட்டுங்க. கஷ்டப்படுறவங்களாம் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாத சூழ்நிலாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். மந்த்லி உங்களால வெறும் 5000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியுதுன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். இப்போ செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டியா மாற போகுது. இப்போ அதை வச்சுதான் இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. நீங்க 50-50 ஆஃபர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு 7,80,000 ரூபாய் வருதுன்னா அதுல ஒரு பாதி பர்சன்டேஜ் வந்து நீங்க பேமெண்ட் கட்டிங்கன்னா மீதி பேமெண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்டயே நீங்க வந்து மாசம் இஎம்ஐ மாதிரி கட்டிக்கலாம். மொத்தம் 38 ஏக்கர்ல டவுன்ஷிப் மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 600 பிளாட்ஸ் கிட்ட நம்ம போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 450 பிளாட்ஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 150 பிளாட்ஸ் மட்டும் தான் அவ்வளவுதான் இருக்கு. இந்த சேட்டலைட் சிட்டி எடுத்துட்டு வர்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா அதிகமாகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ பண்றேன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு தான் வந்திருக்க மக்களே. செங்கல்பட்டுல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்மள யாரும் இன்வைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப் கிராண்ட் டவுன். இடத்தோட பேர் வந்து கிராண்ட் டவுன். ஒரு சிலர் வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆஃபர் மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதான் சொல்லணும்னா 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 7,80,000 ரூபாய் வருது அப்படின்னு வச்சுங்க. இதை வந்து நீங்க மொத்தமா கொடுத்து வாங்க முடியாது. ஒரு சிலர் வந்து எனக்கு டவுன் பேமெண்ட் மட்டும் கட்டுறேன்பா, மீதி வந்து நான் லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்பா அப்படின்னு அந்த லோன் கூட சரியா அவங்களால கட்ட முடியாம வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் போட்டு பேங்காரெல்லாம் வந்து கொள்ளடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க 50-50 ஆஃபர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு 7,80,000 ரூபாய் வருதுன்னா அதுல ஒரு பாதி பர்சன்டேஜ் வந்து நீங்க பேமெண்ட் கட்டிங்கன்னா மீதி பேமெண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்டயே நீங்க வந்து மாசம் இஎம்ஐ மாதிரி கட்டிக்கலாங்க. அதாவது நோ காஸ்ட் இஎம்ஐ மாதிரி நீங்க கட்டி உங்க ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க உங்களுக்கு சொந்தமாக்க முடியும். மந்த்லி உங்களால வெறும் 5000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியுதுன்னா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். இந்த விஎஸ்பிஎன் குரூப்பே பாத்தீங்கன்னா வேற 2 இடத்துல ப்ராப்பர்ட்டி போட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கலங்க. செங்கல்பட்டுல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 0% இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. சைட்ல நீங்க இடம் வாங்குறீங்கன்னா இதோட டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்குங்க. எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்து ஒரு சேட்டலைட் சிட்டியா மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுலயே பாத்தீங்கன்னா ஒன் அப்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி ஒன்று வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பெரிபெல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருந்து எண்ணூர் போர்ட் வரைக்கும் போதுங்க. இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது இதோட அப்ரிசியேஷன் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல மிஸ் பண்றாதீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி கேட்டு சொல்றதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு ரெஃபர் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி ஒரு டீட்டெயிலா கேட்டு சொல்றேன் வாங்க. நம்ம கூட பாத்தீங்கன்னா கிரண் இருக்காரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் பிரதர். நம்ம ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குது, கம்பெனி நேம் எல்லாமே டீடைல் சொல்லுங்க. நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப் விஜயா டவுன் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். செங்கல்பட்டுல இருந்து திருப்பூர் போற ஹைவேஸ்ல முள்ளிப்பாக்கம்ன்ற லொகேஷன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரதர், இந்த சைட்டை பத்தி நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சைட்டை சுத்தி எப்படிப்பட்ட அப்ரிசியேஷன் வரப்போகுது, எப்படிப்பட்ட அப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்றது கொஞ்சம் பார்த்தலாம். ஓகே, இப்போ செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா சேட்டலைட் சிட்டியா மாற போகுது. இப்போ அதை வச்சுதான் இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வராங்க. அந்த வயசுல நம்ம கிட்ட வாங்குறவங்க ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரேட் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சென்னையிலேயே ஒரு 5 இடம் வந்து சேட்டலைட் சிட்டியா மாற போகுது. அதுல ஒண்ணு செங்கல்பட்டுங்க. செங்கல்பட்டுல சேட்டலைட் சிட்டியா மாறதுனால இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சென்னை சென்ட்ரல், பாரிஸ் அந்த மாதிரி மவுண்ட் ரோட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குதோ அதே மாதிரி வசதி வந்து இந்த சேட்டலைட் சிட்டியா மாறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வசதி வந்து இங்க அப்படியே மாறப்போகுது. அதனாலதான் சேட்டலைட் சிட்டியா மாறப்போகுது. அப்படி இந்த சேட்டலைட் சிட்டி எடுத்துட்டு வர்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரதர், இந்த சைட்டுக்கு எங்க இருந்தெல்லாம் வரலாம் பிரதர்? கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்தும் நம்ம வரலாம், ஓஎம்ஆர்ல இருந்தும் வரலாம், செங்கல்பட்டுல இருந்தும் நம்ம கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம், ஈசிஆர்ல இருந்தும் நம்ம வரலாம். ஈசிஆர்ல இருந்து வரலாம். அதான் வந்து சிம்பிளா சொன்னா பூஞ்சேரின்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க ஈசிஆர் பூஞ்சேரின்னு சொல்லுவோம், அங்க கனெக்டிவிட்டி ஆகும். அதுவும் இல்லாம திருப்பூர், திருக்கோவில்குன்றம், இது எல்லாமே நம்ம கனெக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு விட்டீங்க பாத்தீங்களா, நெல்லிக்குப்பம் போற ரூட். நம்ம ஆல்ரெடி அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. அந்த ரூட்ல இருந்து நம்ம வரலாம், குடுவாஞ்சேரில இருந்து வரலாம், செங்கல்பட்டுல இருந்து வரலாம். அதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லணும்னா மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டு திருப்பூர் போற ரூட்ல விஜயராஜான்னு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. அங்கதான் பஸ் ஸ்டாப். அங்க இருந்து பஸ் இன்னொன்னு வருது. சைட்டுக்கு வெளியே 300 மீட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு இறக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு பஸ் வசதி, இந்த மாதிரி கனெக்டிவிட்டி, அப்ரிசியேஷன் ஆகிற இடம், இந்த மாதிரி சுத்தி இருக்கிற இடத்துல நீங்க இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கோசம் வாங்கி போட்டீங்கன்னா இதோட growth வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அப்ரிசியேஷன் கண்டிப்பாகவும் ரேட்டும் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே பிரதர், இப்ப இந்த சரௌண்டிங் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த சைட்டை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த சைட்ல எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டு? இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 38 ஏக்கர்ல டவுன்ஷிப் மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 600 பிளாட்ஸ் கிட்ட நம்ம போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 450 பிளாட்ஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 150 பிளாட்ஸ் மட்டும் தான் அவ்வளவுதான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு.
பாருங்களேன், அதான் வந்து ரேட் வந்து கம்மியா கொடுத்தாலும் இந்த அளவுக்கு வந்து சேல் ஆகுறது வந்து பெரிய விஷயம். ஆனா இந்த அளவுக்கு வந்து சேல் ஆயிருக்குதுன்னா அப்ரிசியேஷன் ஆக போகுதுன்னு அவ்வளவு பேருக்கு தெரியுது. சோ நிறைய பேரு தெரியாம இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளவு இந்த ஸ்டார்ட் இது ஆகுது? மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்தீங்கன்னா 600ல இருந்து மினிமம் அப் டு பாத்தீங்கன்னா 1200 வரைக்குமே இருக்கு. 1200 வரைக்கும் இருக்கு. ஓகே, அத வந்து இந்த இடத்துல இடம் வாங்கினவங்க வந்து வீடு பின்னாடி கட்டியிருக்காங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உள்ள இருக்காங்க ஃபேமிலிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அத வந்து இந்த செங்கல்பட்டு சரௌண்டிங்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வீடு கட்டி குடி வர்ற மாதிரி. அப்படி இல்ல நான் சென்னையில இருக்கிறேன்பா, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிலே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க மக்களே. நீங்க வந்து 50% வந்து பேமெண்ட் கட்டினாலே போதும், மீதி 50% வந்து இவங்க சைட்ல இருந்து நீங்க மந்த்லி கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் கேக்குறேன், அது என்ன ஆப்ஷன் அப்படியே கொஞ்சம் டீடைல். இது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்னு பாத்தீங்கன்னா 1200 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா 12 lakhs அந்த ரேஞ்ச் வரும். இதுல வந்து நீங்க 50% 6 lakhs மட்டும் நீங்க கையில இருந்து பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருக்கும். நீங்க பேலன்ஸ் இருக்கிற அந்த 6 lakhs வந்து மந்த்லி 10,000 வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பே பண்ணிக்கலாம். வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகே, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல கட்டினாலும் இப்போ பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 15,000 இருந்து 20,000 ரூபாய் அந்த மாதிரி கட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆமா, இந்த இடத்துல எவ்வளவு கட்டுறோம் நம்ம? இது மினிமம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் நீங்க ஒரு 5,000 ரூபாய் இஎம்ஐ ஆப்ஷன்ல பண்ணிக்கலாம். நீங்க மந்த்லி 5,000 நீங்க பே பண்ணிக்கலாம். மந்த்லி வெறும் 5,000 ரூபாய் கட்டினாலே இந்த இடத்துல போதும். ஆமா, அதான் வந்து ஃபுல் பேமெண்ட்ல பாதி பேமெண்ட் கட்டிட்டு மீதி வந்து மாசம் 5,000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாம கட்டிட்டு இருந்தாலே இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாயிட்டாங்க. அது இல்லாம இப்ப நார்மலா இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நார்மலா ஒருத்தவங்க வந்து இவ்வளவு பேமெண்ட் நான் டவுன் பேமெண்ட் கட்டுறேன்பா, எனக்கு பேங்க் லோன் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பேங்க் லோனுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு டவுன் பேமெண்ட்னா எவ்வளவு கட்டலாம்? அதுக்கு டவுன் பேமெண்ட்னா ஒரு 2 to 3 lakhs நீங்க கையில இருந்தா போதும். ஓகே, அது இருந்தா போதும். அதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது வந்து எனக்கு அப்ரிசியேஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து காசு இல்லப்பா என் கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்ட முடியும், இஎம்ஐயா கட்டுற மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு இடம் சொல்லுப்பா அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். ஓகே பிரதர், இந்த இடத்துல எப்படிப்பட்ட அப்ரூவல் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? இது டிடிசிபி பிளஸ் ரெரா அப்ரூவ்ட் நம்ம பண்ணிருக்கோம் பிரதர். இந்த சைட் ஓட்டின மாதிரி ஏதாவது ஸ்கூல் காலேஜ் இருக்கான்னு கேட்பாங்களா? நியர்பைல பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 kilometerல பாத்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு, சிக்ஷா ஸ்கூல் இருக்கு, அது இல்லாம அரசு மேல்நிலை பள்ளி எல்லாமே நியர்பைல இருக்கு. நர்சிங் ஸ்கூலுமே உள்ள இருக்கு. உள்ளே இருக்கு. ஆமா ஆமா, ஸ்கூல் காலேஜா இருக்குது, பஸ் இருக்குது, அப்ளிகேஷனா இருக்குது. வேற என்னதான் வேணும்? இடம் மட்டும் தான் வேணும். அதை வந்து பண்ணிக்கலாம். சோ அத வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா இந்த சைட்டை பார்க்கணும்? எல்லாமே நம்ம ஆல் ஓவர் சென்னையில இருந்து எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவன் நம்ம மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு அந்த லொகேஷன்ல இருந்து வரவங்களுக்கும் நம்ம கேப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணி இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளாட்டை புக் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.